ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சு அவங்களுடைய ஆர்டர் நம்பர் 1 எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்பர் 2க்கு போகணும், நம்பர் 2 கிடைக்கலன்னா நம்பர் 3 வேணும். அந்த மாதிரி ஆர்டரை வந்து ஃபில்அப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டருங்கிறது அவங்க காலேஜ் வைஸை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில மாணவர்கள் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலேஜை நேம் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சும், சப்போஸ் சில மாணவர்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அது இல்லைன்னா ஐடி வேணும், அது இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேணும், அது இல்லைன்னா மெக்கானிக்கல் வேணும், அப்படிங்கிறத சாய்ஸஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த கல்லூரி வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காலேஜ், செகண்ட் காலேஜ், தேர்ட் காலேஜ், ஃபோர்த் காலேஜ் அப்படிங்கிறத வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இல்லை மோஸ்ட்லி மாணவர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், அதில் எல்லா சாய்ஸும் இருக்கும், ஸோ அதில் நாம் அப்புறமா எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு ரேங்க் எடுத்துக்கிற மாணவர்களை எடுத்துகிட்டு அந்த மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அது சீட் இருந்ததுன்னா அதை அலாட் பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை அப்படின்னா ரெண்டாவது சாய்ஸ் பார்க்கும், ரெண்டாவது சாய்ஸில் சீட் இருந்ததுன்னா அதை அலாட் பண்ணும், அது இல்லைன்னா தேர்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டு சில மாணவர்களுக்கு வந்து 10வது சாய்ஸ் கிடைக்கலாம், 18வது சாய்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஸோ டென்டேட்டிவாக நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜஸ் அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க அந்த 6 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு அடுத்த ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த 6 ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்ல முடியுங்களா? இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து சாய்ஸஸ் வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஸோ மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு சாய்ஸஸ் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. மேபி செகண்ட் டே அவங்களுடைய மைண்ட் வந்து மாறி இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த காலேஜுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு இதில் படிக்கலாம், இல்லை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் நம்ம ஃபஸ்ட் சாய்ஸ் போட்டிருக்கேன், பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம், நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி அந்த 3 நாட்களுக்குள் இவங்க வந்து சாய்ஸஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். 3வது நாள் மாலை 5 மணி அளவுக்கு வந்து இவங்க லாக் பண்ணணும் அவங்களுடைய சாய்ஸஸை, இல்லைன்னா கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும்.